பொதுவாக குடும்பங்களில் தோன்றும் வேறு சில தோஷங்களை பற்றியும் வேதம் சொல்லுகிறது. The Bible tells about some other plagues, uncleanness in families. மற்ற ஒரு தோஷம் என்ன? Which is another uncleanness in the family? Sin. ஆதியாகமம் 4:7 சொல்கிறது. Genesis 4:7 says, நீ நன்மை செய்யாதிருந்தால் பாவம் உன் வாசற்படியில் படுத்திருக்கும். If you don't do good, sin shall lie at your doorstep. நன்மை செய்யாமல் இருப்பது பாவம். So without doing good is sin. நீதிமொழிகள் 3:27 சொல்கிறது. Proverbs chapter 3:27 உனக்கு says, நன்மை செய்ய திராணி இருக்கும் பொழுது அதை செய்யத்தக்கவர்களுக்கு செய்யாமல் இராதே. Do not withhold good from those to whom it is due. யாக்கோபு 4:17 சொல்கிறது. James 4:17 says, உனக்கு நன்மை செய்ய திராணி இருக்கும் பொழுது அதை நீ செய்யாமல் போனால் அது உனக்கு பாவமாயிருக்கும். If anyone doesn't do good, when he can do, it's a sin for him. அந்த பாவம் வீட்டு வாசற்படியிலே படுத்திருக்கும். That sin will lie down at your doorstep. பல ஆண்டுகளுக்கு முன்பு, several years ago, என் நண்பர் ஒருவர் இந்த காரியத்தை சொன்னார். One of my friends said this incident. ஒரு நாள் அவருடைய குட்டி குழந்தை ஒரு நாணயத்தை விழுங்கி விட்டது. One day his little child engulfed a coin. அந்த நாணயம் குழந்தையின் தொண்டையில் சிக்கிக் கொண்டது. The coin just got stuck up in her throat. குழந்தை துடித்து போயிற்று. The child was really screaming. அதே தெருவில் ஒரு நல்ல டாக்டர் இருந்தார். In the same street there was a good doctor. தூக்கி கொண்டு ஓடினார். So they took him head to the doctor. அவருடைய மனைவி குழந்தையை வைத்துக் கொண்டு அழுது கொண்டிருந்தார்கள். Wife was carrying the child and she was crying. அவர் டாக்டருடைய வீட்டை தட்டினார். They were knocking at the door of the doctor. இரவு 10 மணி. Night 10 p.m. ஓங்கி தட்டினார். They were knocking it vehemently. கூச்சல் போட்டார். They were crying out. டாக்டருடைய பெயரை சொன்னார். They told the doctor's name. ஐயா என் குழந்தை உயிர் போகுது. Sir, my child's life is going. கதவை திறங்க. Please open the door. அந்த டாக்டருக்கு ஒரு பிரின்சிபல் உண்டு, ஒரு விதி உண்டு. The doctor has got a principle. 10 மணிக்கு மேல் கதவை திறக்க மாட்டார். After 10 p.m. he never opened his door. ஒரு மணி நேரம் தட்டினார்கள். So for 1 hour they were knocking. திறக்கவே இல்லை. He never opened. அதற்கு குழந்தை பரிதாபமாய் துடிதுடித்து இறந்து போயிற்று. By the time the child passed away, நாட்கள் கடந்தன. days rolled on. அந்த டாக்டருக்கு ஒரு குழந்தை இருந்தது. The doctor had his own child. ஒரு நாள் ஒரு காரணம் இல்லாமல் அந்த குழந்தை இறந்து போயிற்று. One day without any reason the child died. அந்த டாக்டர் ஆறுதலை தேடினார். The doctor was seeking for ஐயோ consolation. யார் எனக்கு ஆறுதல் சொல்வார்கள்? Oh, who will tell me consolation? யார் என் குழந்தைக்காய் பிரார்த்தனை செய்வார்? Who will pray for my child? அலைந்தார், தேடினார். He was searching here and there. மனுஷன் எதை விதைக்கிறானோ அதையே அறுப்பான். Whatever man sows he will reap accordingly. என்று வேதம் சொல்கிறது. That's what the Bible says. என் அன்பு சகோதர சகோதரிகள், My dearly beloved brother sister, நன்மை செய்ய நமக்கு திராணி இருக்கும் பொழுது when you have the power to do good, அதை செய்வோம். let us do good. ஒருவேளை நீங்கள் ஒரு உயர்ந்த அதிகாரியா இருக்கலாம். Maybe you may be high official. எவ்வளவோ வல்லமை உங்கள் கையில் அதிகாரம் இருக்கலாம். You have great power and authority. அதை பயன்படுத்துகிறீர்களா? Are you using that? ஓய்வு பெற்ற வேலையிலிருந்து ஓய்வு பெற்ற அடுத்த நாள் உங்களை யார் தேட போகிறார்? After retirement the next day who will seek you? ஐயோ எத்தனை அதிகாரிகள் இப்படி இருக்கிறார். Oh, so many officers are like this. எத்தனை பேர் So many people. அதிகாரத்தை தவறான வழியில் தான் பயன்படுத்தும். Those who are misusing authority, உதவி செய்யவே மாட்டார். they would never do help. நான் ஸ்ட்ரைட் ஃபார்வர்ட் ஆபீசர் என்பார்கள். They will say I am a straightforward officer. ஆனால் ஓய்வு பெற்ற பிறகோ, But after the retirement, யாரும் என்னை தேடவில்லை என்பார்கள். they would say nobody is seeking. பஸ்ல ஏறி போவார்கள். They would go in the bus. பரிதாபமாய் போவார்கள். It's a desperate thing. அது உனக்கு பாவம். It's a sin for you. It's a sin. அது ஒரு பாவம். நன்மை செய்ய திராணி இருக்கும் பொழுது நன்மை செய்யாமல் இருப்பது பாவம். When you have power to do good, if you don't do good, it's a sin for you. பாவம் வீட்டின் வாசற்படியில் படுத்திருக்கு. That sin will lie at your doorstep. ஏன் இங்கே படுத்திருக்கிறது? Why it is lying down there? தேவனுடைய ஆசீர்வாதம் தப்பி கூட உள்ளே நுழைய கூடாது என்பதற்கு. So that the blessing of God should not even enter your home. அடுத்து ஒரு தோஷம். There is yet another uncleanness or plague. தீமை. Evil. நீதிமொழிகள் 17:13 வாசிக்க கேட்போம். Shall we listen to Proverbs chapter 17:13? நன்மைக்கு தீமை செய்கிறவன் எவனோ அவன் வீட்டை விட்டு தீமை நீங்காது. நன்மைக்கு தீமை செய்கிறவன், Whoever rewards evil for good, அவன் வீட்டை விட்டு தீமை என்ற தோஷம் நீங்கவே நீங்க. this uncleanness or plague, evil will not depart from his home. நன்மைக்கு தீமை. Evil for good. நன்மை செய்கிறவர்களுக்கு தீமை. Evil for good. பல ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு குறிப்பிட்ட ஊரில் ஒரு நாள் போதகர் என்னை அன்போடு அழைத்தார். Several years ago in one particular town, one pastor called me lovingly. என்னுடைய சபையின் போதகர்.
He was the pastor of my own church. தம்பி ஒரு இன்னொரு சபையின் மூப்பர் அதிக சுகவீனமா இருக்கிறார், போய் ஜெபம் பண்ண வேண்டும் என்றார். Brother, let us go to another deacon of another church. Let us go and pray. நான் போதகர்களுக்கு அதிகமான மதிப்பை கொடுக்கிறவன். I have great regard for the pastors. எவ்வளவு வேலையின் மத்தியிலும் புறப்பட்டு போனேன். So in the midst of all my work, I went along with him. அவர் எங்களை அன்போடு வரவேற்றார். So they lovingly invited us. ஐயா, எனக்கு எல்லாரும் தீர்க்க தரிசனம் சொல்கிறார்கள். So many people are prophesying about நான் இந்த படுக்கையிலிருந்து எழுந்த பிறகு பலத்த அற்புதங்களை செய்ய போகிறேன் என்று. They say, as soon as I get up from this bed, I'm going to do greater things. நீங்களும் ஆண்டவர்ட்ட கேளுங்க. So please ask the Lord. அப்படிதான் சொல்வார் என்றார். They would say to me. நானும் ஜெபித்தேன். So I prayed. போதகர் ஜெபித்தார். Pastor also prayed. போதகர் கேட்டார். Pastor asked, தம்பி ஆண்டவர் என்ன சொன்னார் என்றார். What did the Lord say? நான் சொன்னேன், I said, இவர் மரிப்பார் என்று. He will die. போதகர் தூக்கி வாரி போட்டது. Pastor was shocked. என்ன காரணம் என்றார். He said, what was the reason? ஐயா, Sir, இப்பொழுது இவருக்கு இருப்பது இரண்டாவது மனைவி. the wife that he has now is the second wife. முதல் மனைவி மிகுந்த அன்போடு இவரை நடத்தி வந்தாள். First wife was treating him very lovingly. இவரோ அவளை கொடுமைப்படுத்தினார். But he was mistreating her. ஒரு நாள் கோபத்தில் கழுத்தை நெரித்து அவளை கொன்று விட்டார். One day in anger he just choked her head first and then he killed அந்த her. உண்மையை மறைத்து விட்டார். He was hiding that secret. திருமணம் செய்து கொண்டார். He married again. ஆனால் அந்த பெண்ணின் சாபம் இந்த வீட்டில் இருக்கிறது. But the curse of that girl is still in this house. தீமை இந்த வீட்டை விட்டு போகாது. Evil will not depart this home. இவர் மரிப்பார் என்று இயேசு சொன்னார் என்று. Jesus said he will surely die, I said. அந்த மனிதருக்கு கோபம் வந்தது. The man got angry. இவருக்கு எப்படி அது தெரியும்? How he knew this? நான் கொன்றது உண்மை. Yes, I really killed my wife. இவருக்கு எப்படி அது தெரியும்? But how he knew that? இந்த பாஸ்டர் தான் சொல்லி இருப்பார். Only this pastor would have told him. இந்த பாஸ்டர் தான் எப்படியோ உளறி இருப்பார். Only this pastor would have told him. கோபத்தினால் பற்களை இறுக கடித்தார். So he was just biting his teeth like that. கோபத்தோடு கடித்தார். மேல் தாடும் கீழ் தாடும் ஒன்றாய் சேர்ந்தது. Both the jaws that came together. அதை திறக்கவே முடியவில்லை. You could not open the jaws again. அப்படியே உயிரை விட்டார். Just died in that fashion. தீமை நீங்காது. Evil will never depart. தீமை நீங்காது. Evil will never depart. என் அன்புக்குரியவர்களே, My dearly beloved, பாவம் என்னும் தோஷம் நமது வீட்டில் இருக்கிறதா? do we have a uncleanness called sin in our home? தீமை என்னும் தோஷம் நம்முடைய வீட்டில் இருக்கிறதா? Do we have a plague called evil in our home? அருள்நாதரிடம் மன்றாடி கெஞ்சுவோம். Shall we plead to our gracious Lord? இயேசுவே, இந்த தோஷம் என்னை விட்டு நீங்கட்டும். Jesus, let this plague go from my home. எல்லாருக்கும் ரட்சிப்பை அருளுகிற தேவ கிருபை அல்லவா நீர். He is the grace of God which gives salvation to all men. இந்த இரண்டு தோஷங்களையும் நம்மை விட்டு எடுத்து போடும்படி அருள்நாதரிடம் என்று கெஞ்சுவோம். Shall we plead to the Lord so that he will remove both these uncleanness or plagues? இந்த ரட்சிப்பை நமக்கு தருவார். He will grant us this salvation. நமது வீட்டை ரட்சிப்பார். He will save our home. பாவம் நமது வீட்டின் வாசற்படியில் படுத்திருக்க வேண்டாம். Let Lord the sin lie at our doorstep. தீமை நமது வீட்டிற்குள் இருந்து நம்மை கொல்ல வேண்டாம்.